இந்த 10வது 12வது படிக்கிற மாணவர்களுக்கும் விஜயின் தங்க நாணயம் கொடுக்கறது பாராட்டு தெரிவிக்கலாம் பண்ணிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே. மாணவர்களுக்கு அப்பதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம விஜய் சார் படிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குற ஊக்குவிக்கிறார்ல, அது ஒரு நல்ல விஷயம் தான். அது வரவேற்கணும். கலைஞரோட இழப்பு என்ன பண்றது, அவங்க கரெக்டா இது பண்ணணும். வாழ்க்கை பாத்தீங்கன்னா சம்பாதிக்கும் போது அந்த அந்த சேமிப்பு, அந்த பணத்தை சேமிப்பு, குடும்பம் இருக்குது, இது இருக்குது, அதை பார்க்காம அவங்க சந்தோஷம் மட்டும் பாக்குறாங்க. புரியுதுங்களா? பணத்தை வச்சு அவங்க சந்தோஷம் மட்டும் படிக்கணும். அப்படி இல்லாம நமக்கு ஒரு மனைவி இருக்குது, குழந்தை இருக்குது, அவங்களுடைய எதிர்காலம், வாழ்வாதாரம், படிப்பு, அவங்க அப்படி நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. அவங்க வேற மாதிரி தனியா அவங்களுக்கு தனியா ஒரு வாழ்க்கை அப்படி போறாங்க. அதனாலதான் நிறைய பேர் இப்ப உள்ள கலைஞர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி பாதிப்பு வரும். இளம் இயக்குநர்கள் நிறைய பேர் அவங்க எடுக்கிற படங்கள்லாம் சிறந்த முறையில் எல்லாம் வெற்றி பெறுறது பிடிக்குது. ஆனா அது மாதிரி பெரிய இயக்குநர்களுடைய படங்கள் எதுவுமே பெருசா போறதில்லை. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப பெரிய இயக்குநர்களுடைய படங்கள் போக மாட்டேங்குது. இல்ல, போக மாட்டேங்குது இல்ல. சார், ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாமே மாறும் சார். நம்ம உருவமே மாறும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவரு எப்படி இருந்தாரு, நான் எப்படி இருந்தேன், இவர் எப்படி இருந்தாருன்னு மாறும்ல. அந்த மாதிரி ரசிப்பு அப்படி மாறும். ரசிப்புத்தன்மை மாறும். அதனால இப்ப உள்ள இளம் இயக்குனர் பண்ணாங்கன்னா இப்ப உள்ள பசங்க என்ன ரசிக்கிறாங்க, என்ன விரும்புறாங்க, அந்த பல்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பல்ஸ் தகுந்த மாதிரி அவங்க போறாங்க. பெரிய இயக்குநர்கள் அவங்க அப்டேட் பண்ணி சொல்றீங்க. இல்ல, அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்படி கோத்து விடாதீங்க நீங்க. நான் ஒரு மேலோட்டமா சொல்றேன். நான் ரொம்ப போனேன்னா அவர் அதிகமா பேசலாம்னு சொல்லுவாங்க. என்னுடைய தகுதிக்கு நான் என்ன பேசணுமோ அந்த மீட்டர்ல தான் நான் போயிட்டு இருக்கேன். நம்ம அந்த அளவுக்கு நம்ம விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. இவர் சொல்லலாம், ஆனா நான் சொல்ல முடியாது. நீங்க பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு. சினிமாவுக்கு தியேட்டருக்கு போனா டிக்கெட் வாங்குற விலையை விட 3 மடங்கு பாப்கார்ன் விக்கிறாங்க. பாப்கார்ன், டீ, காபி. அப்புறம் எப்படி சினிமாவுக்கு வரும் சொல்லுங்க பாப்போம். ஒரு குடும்ப படம் பார்க்க போனாவே 2000 ரூபாய் 3000 பண்ணும்போது எப்படி மீடியமான ஃபேமிலி எப்படி போவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால கேளிக்கை வரி குறைக்கணும். ஆமா, சார் உண்மையிலேயே சார் பாராட்டுறேன் சார். யாரா இருந்தாலும் சரிங்க, கல்விக்காக அவங்க இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து அவங்க ஒரு பரிசு கொடுக்கறாங்கன்னா விஜய்ன்ட்டு இல்ல, யார் கொடுத்தாலும் நான் பாராட்டுறேன் சார். ஆமா, அது அவங்கள்ட்ட நீங்க கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகரா நான் சொல்றேன், எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் செய்யறது சூப்பர், எக்ஸலன்ட். ஆமா, அவர் நல்லா இருக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.